வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அதாவது எல்லா வகையான செடிகளுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு உரம் தான் பார்க்க போகிறோம். நான் என்ன பயன்படுத்துகிறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க, எப்படி உங்களோட செடி மட்டும் இவ்வளோ நிறைய பூ பூக்குது, நிறையா காய் காய்க்குது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் தான். நான் இந்த உரம் தான் ரெகுலராகவே பயன்படுத்துகிறேன். இது யூரியா மாதிரியும் பயன்படும், நல்ல நுண்ணுயிர் பெருக்கியாகவும் பயன்படும். இது நம்ம வீட்டில் ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். அதாவது மாட்டுச்சாணமும் கோமையும் மட்டும் இருந்தால் போதும், இந்த கலவையை நம்ம ரெடி பண்ணிட முடியும். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கெட்டில் 3ல் ஒரு பகுதி கோமையை எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் அளக்காமையே ஊற்றிட்டேங்கிறதுனால இந்த மாதிரி குச்சி வச்சு அளந்து காட்டுறேன். இதில் எந்த அளவுக்கு குச்சி நனையுதோ அந்தளவுக்கு மேலே நம்ம சாணி போட்டுக்க போகிறோம். மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம சாணி போடணும். கோமை இன்றைக்கி பிடிச்சது தான். அதே மாதிரி மாட்டுச்சாணமும் இன்றைக்கி போட்ட சாணம் தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே பழசாக இருக்கக்கூடாது, இன்றைக்கி கிடைக்கிறதா தான் இருக்கணும். இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் கலக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா உள்ளே போட்டுட்டு நல்லா குச்சி வச்சு கலந்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூச்சி எதுவும் உள்ளே போகாத மாதிரி மூடி வச்சுக்கலாம். இது ரெகுலராகவே கலந்து விடணும். 2 பக்கமும், இந்த பக்கம் 10 சுற்று, அந்த பக்கம் 10 சுற்று கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக கலக்கிறது மூலமாக புழு வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சாணத்துலேயும் கோமயத்துலேயும் இருக்கிற நுண்ணுயிர்கள் நல்லா பெருகி செடியை வளமாக வளர வைக்கிறதுக்கான சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்படி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்ல திக்னஸ் இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி பெரிய நீண்ட குச்சியை எடுத்துக்கிட்டு 2 பக்கமும் கலந்து வச்சுக்கலாம். இது நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். நான் ஒரு மரத்துக்கடியில் வச்சுட்டு எந்த பூச்சியும் உள்ளே போகாத மாதிரி மேலே ஒரு கவர் போட்டு அதுக்கு மேலே வெயிட்டான ஒரு பொருள் வச்சு மூடிடுறேன். அப்படி இல்லைன்னா கொசு உள்ளே போய் முட்டையிட்டுரும். பாருங்கள், இது 2 நாள் கலக்காமல் விட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சின்ன சின்ன புழுவெல்லாம் இருக்கும். நார்மலாகவே சாணியில் நிறைய புழு வர ஆரம்பிச்சிரும். அதனால டெய்லியும் கலந்து விடுறது தான் நமக்கு நல்ல முறையில் இந்த உரம் ரெடி ஆகிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு 25லிருந்து 30 நாள் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான உரம் ஈஸியாக கிடச்சிரும். அவ்வளோதான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். இந்த மிக்சிங் இப்போ நம்ம தெளிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு நான் ஒரு வாட்டர் பாட்டிலில் எடுத்துக்கிறேன். 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் முறையாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அளவு குறைவாக எடுத்துக்கோங்க. அதாவது 300 ml அளவுக்கு கலந்துக்கோங்க. நான் ரெகுலராக பயன்படுத்துறதுனால எனக்கு இதை கலக்கும் போதே அந்த அளவுகள் கரெக்டாக தெரியும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். இதை நல்லா கலந்துட்டு எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். காய்கறி செடி, பூச்செடி, பழச்செடி எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம். கொடி வகைகளுக்கும் பயன்படுத்தலாம். நான் பீர்க்கங்காய், சொரக்காய் எல்லாத்துக்குமே தான் நான் ஊற்றி காட்டுவேன். நல்ல ஈல்டு இருக்கும். சுற்றியும் நல்லா சாஃப்டாகிட்டு நல்ல க்ரோத் இருக்கும். இலைகள்லாம் பாருங்கள், நல்லா பச்சை பசேர்னு சூப்பரான க்ரோத் இருக்கும். இது மஞ்சள் செடி. எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மாதிரியான அளவுகள் தான். ஒரு பக்கெட் கலந்தோம்னா எல்லா செடிக்குமே விட்டுறலாம். கீரை செடிக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் குறைவாக பயன்படுத்திக்கோங்க. இது பீர்க்கங்காய். இந்த மாதிரி அங்கே கிட்டவே ஊற்றணும்னு அவசியம் இல்லை. வேறு எங்கெல்லாம் போகுதோ அந்தளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே நனைச்சி விடலாம். சும்மா ரெகுலராக தண்ணி ஊற்றுற மாதிரி தான். இது 15 நாளைக்கு ஒரு முறை நான் பயன்படுத்துகிறேன். வேறு எந்த உரமுமே கிடையாது. நான் ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக தான் வளர்த்திட்ருக்கேன். சாணிமண் போடுவேன், அப்படி இல்லைன்னா இந்த கலவை கொடுப்பேன். சாணிமண் இயர்லி ஒன்ஸு நான் எல்லா செடிகளுக்கும் ஒரே மாதிரி பரவலாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மிக்சிங்கை ஊற்றிடுவேன். இது நம்ம ரெடி பண்ண நாள்லேருந்து 3 மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம். இந்த கலவை காலியாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே நம்ம இன்னொரு பக்கெட்டில் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அடுத்த லாட்டுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் என்னோடய சொரக்காய் செடியோட க்ரோத் எப்படி இருக்குதுன்ட்டு. நிறைய காய் பிடிக்கும். அடுத்து கீரை செடி காட்டுறேன். கொத்தமல்லி கீரை நல்லா வளர்ந்துருக்கு, இதுக்கும் கொடுக்குறேன்.
இது வந்து கத்திரிக்காய் செடி மாடியில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாடியில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் நான் வந்து சொன்ன மாதிரி 5 லிட்டருக்கு 300 ml கலந்துப்பேன். இது கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுவேன், ஏன்னா மண் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தெளிச்சுப்பேன். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி உங்கள் செடிகளுக்கும் தெளித்து பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.